வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ் தான் செய்ய போகிறோம். அதை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. கம்பை இப்போ நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ கம்பை வந்து உரலில் போட்டு ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பானைக்கு 3 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அடுப்புல வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் போட்டு எதுக்குடா கலைஞர் தெரியாது. டேய் மேலே இருக்கிற தண்ணியும் ஒன்றும் காயிலடா. இருடா வெயிட் பண்ணுறா. அடுப்புள்ளே போகாம ஒரு வர வச்சுக்கிட்டு எரிய கூட ஸ்டார்ட் ஆகாது ஒன்றும் அது எரியாது வர இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா குறப்பாக அரைச்சிருக்கேன். கம்பை வந்து இப்போ உலையில் சேர்த்துக்கலாம். தாந்தோணி கலருங்க. இப்போ வந்து கலரிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இல்லை கட்டி போடும். அதுக்காக கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலருங்க தாந்தோணி. ஓகே வதக்கமா கம்முன்னுறா போட்டு கலருனாக்கா நல்லா அடிப்பிடிக்காமல் கலரிக்கலாம். நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அது கையில் வச்சு பாடுறா கூடாது என்னன்னு இந்த செக் பண்ண வெந்துக்குது. பச்சையாக கீழே கண்டு நக்கி பார்த்தேன். ஒரே புளிப்பு ஊதி எக்ஸ்பிரஷன் வேற. அப்புறம் மூணு மிளகா பாக்கிட்டு போதும். கம்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கலாம். நல்லா கலரி கொடுங்க, ஏன்னா சூடு ஆற ஆற கட்டி ஆகும். கம்பங்க வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நாளைக்காக வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குடிக்க முடியாது, நல்லா கட்டி ஆகணும். இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். காலையில் எடுத்து மோர் கலந்து குடிச்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று கம்பங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த கட்டியான கம்பங்கூழை வந்து நம்ம வந்து கரைச்சி தயிர் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கம்பங்கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன நாங்கள் எடுத்து வச்சுருக்கோன்னா கொத்தக்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மோர் மிளகாய் வத்தல், அப்பளம், மாங்காய் ஊறுகாய், ஒரு முழு மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம். எதெல்லாம் பொரிக்கணுமோ அதை வந்து எண்ணெய்க்கு போட்டு பொரிச்சிக்கலாம். வாங்க செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. வாங்க கடாயை வச்சுக்கலாம். கடாயை கொண்டா சூடு ஏறட்டும். தெக்கு காட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வாங்க ஃபஸ்ட்டு மோர் மிளகா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தரக்காய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டக்காய் வத்தலை போட்டுக்கலாம். சுண்டக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே செஞ்ச அப்பளத்தை வந்து வாங்க இப்போ போட்டுக்கலாம். இதை வந்து நாங்களே செஞ்சது வீட்டுக்கையே, ஆனால் தான் நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு வீடியோ கூட வேணால் போடுறோம் எப்படி அப்பளம் செய்வதுன்னு. மாங்காவை கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலுக்கு இதமாக இருக்கும். நல்லா கம்பங்கூழ் குடித்தா அதுக்காக தான் செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் தெரியாது, 2K கிட்ஸுக்கு தான். நானே ஒரு 2K கிட்ஸ் தான். அப்படியே மெகாப்பு தூய்
கம்பங்கூழுக்கு தொட்டுக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கம்பங்கூழை வந்து தயிர் வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மோர் ஊற்றி கரைச்சிக்கலாம். வெங்காயத்தை போடுறோம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சமோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்பங்கூழோட இந்த தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.